இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு தாங்க வந்தோம். மருந்தெல்லாம் அடிச்சு விடலான்ட்டுங்க. ஏகப்பட்ட சுளுக்கை இருக்குதுங்க. மாமரத்துலேயுமே கொழுமிச்ச மரத்தில் எல்லாம்லேயுமே செஞ்சுலக்கிங்க. இன்றைக்கி இதை மருந்தடிச்சு விட்டு போகலாங்க. தண்ணி பாஞ்சிட்டு இருக்குதுங்க. எல்லாம் புல் ஏறிடுச்சுங்க. நம்ம சேடை கட்டி எல்லாம் உழவு ஓட்டி விடலான்ட்டு எல்லாம் வந்தங்க. தண்ணி பாஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ இதுக்கெல்லாம் மருந்தடிக்கணுங்க. கொழுமிச்சுங்க பாருங்கள் எவ்வளவு இருக்குதுன்ட்டு. மரம் ஃபுல்லாமே கொழுமிச்சுங்க இதாங்க. இது எப்பவுமே வெய்ய கால சீசன் போனதுக்கப்புறம் தான் இந்த மரத்தில் கொழுமிச்சுங்காயே பிடிக்குதுங்க. நம்ம மரத்தில் காய் தெரியுதா என்னன்ட்டு தெரியலைங்க. ஆனால் மரம் ஃபுல்லாமே காய் இருக்குதுங்க. கொழுமிச்சு மரத்துக்கு பக்கத்தில் பாருங்க, இதுதாங்க ஆடாதோடா இலைங்க. ரொம்ப சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது ஆஸ்துமா சளிக்கு வேவிச்சு குடிக்கலாங்க. இது பக்கத்துலேயே பாருங்கள் நம்ம செம்பருத்தி செடி பூ நிறைய வச்சுருக்குதுங்க. இங்கே பக்கத்தில் பாருங்கள் ஒரு மரம் வளர்ந்துக்கிட்டே போகுதுங்க. ஃபஸ்ட்டு எலுமிச்சங்கன்னு சொல்லி வாங்கி வச்சுங்க. 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. காயே பிடிக்கலிங்க. இப்போ தான் பாருங்கள் ஒரு 3 காய் அதில் இருக்குதுங்க. ஆனால் எலுமிச்சங்காயா என்னன்னு தெரியலிங்க. பார்த்தா ஆரஞ்சு காய் மாதிரி வந்திருக்குதுங்க. வாங்கி வைக்கும்போது எலுமிச்சங்கன்னு சொல்லி தாங்க வாங்கி வச்ச காய் இருந்ததுங்க. இப்போ பார்த்தா வித்தியாசமாக தெரியுதுங்க. இது வெட்டலான்னு சொன்னங்க. ஆனால் காய் பிடிச்சிருக்குதுங்க. இப்போது நம்ம பலாமரத்தை பாருங்கள், ஒரு காய் மட்டும்தாங்க பிடிச்சிருக்குது. இப்போது அது இன்னும் பழுக்கலிங்க. இந்த சீசனுக்கு போன டைம் கூட 4 காய் பிடிச்சிருந்ததுங்க. இந்த சீசனுக்கு ஒரே காய் தாங்க இருக்குது. அது எப்போ பழுக்குன்னு தெரியலிங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க பழுக்குமான்ட்டு. கீழே அப்படியே மிளகு செடி பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. மாமரத்தில் சுளக்கிங்க. கூடு கூடா தெரியுதா என்னன்னு தெரியலிங்க. ஃபுல்லாமே சுளக்கதானுங்க 2 மரத்துலேயே. இன்றைக்கி ஒரு 10-12 காய் இருந்து அறுத்துட்டேங்க. ஃபுல்லாக கிளி சாப்பிடுதுங்க. அறுத்துட்டு இன்றைக்கி இதுக்கு மருந்து அடிச்சு விடலான்ட்டு தாங்க எல்லாம் இருந்ததை அறுத்தாச்சுங்க. இந்த டைம் காய் கம்மியாக தாங்க பிடிச்சிது 2 மரத்துலேயுமே. தேங்காயும் பாருங்கள் நிறைய அங்கங்கே இந்த மாதிரி காடு ஃபுல்லாமே உளுந்து கிடக்குதுங்க. எல்லாம் உழவு ஓட்டித்தானுங்க நீ தேங்காயுமே இப்போ போடணுங்க. ரஸ்தாளித்தார் ஒரு தார் இருக்குதுங்க, வெட்டிடலாங்க இன்றைக்கி. அதுவுமே திரண்டுருச்சுங்க. பழந்தேட்டுக்கே நம்மளுக்கு வீட்டுக்கு ஆயிடுதுங்க. இப்போ இங்கே வச்சதுனால வீட்டுக்கு வெளியிலேருந்து பழமே வாங்கிறது இல்லைங்க. இப்போ தீர இதுலேயே வெட்டிக்கிறேங்க. அடுத்தது பாருங்கள் நம்மளுது நேந்திர வாழை பாருங்க. அன்னைக்கு ஒன்று இருந்ததுங்க சின்ன தாறு, அது காற்றுக்கு உளுந்துருச்சுங்க. இது கொஞ்சம் இப்போ நல்லா வச்சுருக்குதுங்க நேந்திரத்தாறு. ரொம்ப பிடிச்ச பழமே எனக்கு இதுதாங்க நேந்திரம் பழம். அங்கங்கே தாரு இன்னும் நிறைய வச்சுருக்குதுங்க. இப்போ ஆரஞ்சு கன்று பாருங்க. அதுக்குள்ளே அன்னைக்கு பார்த்ததுக்குள்ளே இப்போ எவ்வளோ பெருசாகிருச்சுன்னு பாருங்க. நல்லா தளைஞ்சிக்கிச்சுங்க. காலத்தாறு பாருங்க, மொதன்னு தாறு வச்சுருக்குதுங்க.
இது ஒரு தாருங்க, இதுலேயும் 4 சீப்பு இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது அங்கே ஒரு குட்டித்தாறு வச்சுருக்குது பாருங்க, இது செவ்வாழைத்தாறு தாங்க. நம்ம சின்ன நெல்லிக்காய் பாருங்க, இதுவும் நல்லா வளர்ந்துருச்சுங்க. இப்போது ரொம்ப சின்னதாக வச்சங்க குட்டியாக, இது எவ்வளோ வளர்ந்துருச்சு பாருங்க நம்ம சின்ன நெல்லிக்காய் செடி. காய்க்கு வந்துருங்க இனிமேல். இன்னும் நிறைய தார் வச்சுருக்குதுங்க, 4-5 தாருக்கு மேலே வச்சுருக்குதுங்க. இப்போ இன்னும் வச்சுக்கிட்டும் இருக்குதுங்க தார். பார்க்குறக்கே சூப்பராக இருக்குதுங்க மரமெல்லாம். பாருங்க சாயந்தரம் நேரம் நல்லா எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்க. பக்கத்தில் மஞ்சள் போட்டிருக்குறாங்க. இப்போ தான் இன்றைக்கி நம்ம காட்டுக்கு உழவு ஓட்டுறதுக்கு தானுங்க வந்திருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் தாங்க ஓட்டுறாங்க. பில்லு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இது கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஓட்டி விட்ருவாங்கன்னு. பூரா செரை மூடி போயிடுச்சுங்க. 2 தண்ணி கட்டியாச்சுங்க உழவு ஓட்டுறதுக்கு. முதல்ல ஒரு தண்ணி கட்டி ஈரை காஞ்சிருச்சுன்னு ஓட்ட முடியலைங்க. இப்போ தாங்க இந்த 4 நாளைக்கு முன்னாடி கட்டினுங்க. இப்போ ஒவ்வொரு நெட்டை அப்படியே உழவு ஓட்டிக்கலாங்க. காடு பாருங்க, ஓரளவு ஓட்டுனதுக்கு இந்த அளவுக்கு இருக்குதுங்க பில்லு. இன்னும் 2 உழவு ஓட்டும்போது நல்லா சூப்பராக பில்லே இருக்காதுங்க. பார்க்குறக்கு நல்லா இருக்குங்க. இன்னும் 2 உழவு இது ஓட்டணுங்க. ஓரளவு இந்த அளவுக்கு தாங்க வந்திருக்குது. ஆனால் செடிக்கு பக்கத்தில் கொஞ்சம் கலப்பி போட்டு ஓட்டுனா தாங்க பில்லெல்லாம் போகும். ரொட்டாட்ரி ஓட்டும்போது மரத்துக்கு பக்கத்தில் போகாதுங்க. நம்ம மாமரமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு அன்னைக்கு பார்த்தது கூடவே நல்லா வளர்ந்துருச்சுங்க. பாருங்கள் இந்த நெட்டு சூப்பராக ஓட்டி விட்டாச்சுங்க. மடி இது கலப்பை ஓட்டுனா போதுங்க. எவ்வளோ சுத்தமாயிருச்சு பாருங்க. அப்படி இருந்த பில்லு இப்போ எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்க. அது ஓட்டின காட்டில் புழு பூச்சி பொறுக்கி திங்கிறதுக்கு பாருங்கள். காக்காய், கொக்கு, நாரை எல்லாம் வந்துருக்குதுங்க. குருவி பாருங்க, கிளி, குருவி எல்லாம் கத்துற சவுண்டு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அமைதியாக மதியான நேரம் எப்படி கத்திகிட்டு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பனம்பழம் பாருங்கள் எத்தனை பழுத்து உளுந்து கிடக்குதுன்ட்டு. நொங்கு வெட்டுறக்கு ஆள் இல்லைங்க, அதனால் பூரா பழுத்து உளுந்துருக்குதுங்க. இதை நம்ம காயிட்டுங்கெல்லாம் இன்னும் நிறையா உளுந்ததுக்கப்புறம் நம்ம பனங்கிழங்கு முளைக்கி போட்டுடலாங்க. நம்ம கொடையாரஞ்சில் கொடி பூரா சுற்றி கிடக்குதுங்க. ஆரஞ்சு செடியே தெரியாத அளவுக்கு பூரா கொடி பாருங்க எப்படி படர்ந்து கிடக்குதுன்ட்டு. மஞ்சள் போட்டிருக்கிற காடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. இங்கேயும் உள்ள மாமரம் இருக்குதுங்க. கிணத்துல பாருங்கள் உள்ளேருந்து வேறு முளைச்சி மரமே ஆகிப்போச்சுங்க. எப்படி வெட்டுறதுனே தெரியலிங்க. கிணத்து செவுத்தில் முளைச்சிருக்குதுங்க. இவ்வளோ பெரிய மரம் ஆகிப்போச்சு. இதை எப்படி வெட்டுறதுன்னு தெரியலிங்க. கிணத்துக்குள்ளே 3 புறா உட்காந்துருக்குதுங்க. வீடியோ எடுத்தது தெரிஞ்சால் ஓடியே போயிருங்க. அமைதியாக எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. பாருங்கள் அது என்னென்ன சேட்டை பண்ணுதுன்னு. நாலுமே இன்னுமே நிறைய வருங்க. மஞ்சள் பாருங்கள் எவ்வளோ பெரிய குட்டான்னு. நம்ம மஞ்சள் இல்லைங்க, இது பக்கத்து காட்டு மஞ்சள் தாங்க. இங்கே நம்ம வாசலில் வேவிக்கிறக்காக கொண்டாந்து கொட்டி வச்சுருக்குறாங்க.
இதுதாங்க ஹைப்ரிட் மஞ்சளுங்க. நோவு விழுந்துருக்க மாட்டிருக்குதுங்க. இன்னும் வேவிக்கவே இல்லைங்க, செடியே வந்துருச்சு. எப்போ வேவிப்பாங்கன்னு தெரியலிங்க. இது கிழங்கு பாருங்க மஞ்சள், கிழங்கு மஞ்சளுங்க. வேப்ப மரத்து நிழலில் போட்டு வச்சுருக்குறாங்க. இது ஃபுல்லாமே நோவு தாங்க, அதனால் தனியாக பொறுக்கி வச்சுருக்குறாங்க. நிறைய நோய் அதிகமாக வந்ததுனால இது தனியாகவே பொறுக்கி வச்சுருக்குறாங்க. மஞ்சளுக்கு பாருங்கள் எவ்வளவு நோய் வந்திருக்குதுன்ட்டு. இதெல்லாம் வேக வச்சு சளிச்சாலுமே இது விலை அதிகமாக போகாதுங்க. நோய் வந்த மஞ்சளுக்கு. இது கட்டை மஞ்சள், இதுலேயுமே நோவு அதிகமாக தாக்கி இருக்குதுங்க. இதுவுமே தனியாக தாங்க கொட்டி வச்சுருக்குறாங்க. உழவோட்டுற காட்டில் ஒரு செடி இருந்ததுங்க, பண்ணைக்கீரை செடிங்க. அது ஒரு நாள் நம்மளுக்கு கடையிறக்காகுங்க, அதையும் பொறிச்சிட்டு வந்துட்டேங்க. சூப்பராக கடைஞ்சி சாப்பிட்லாங்க. வீட்டுக்கு வேணுன்ட்டு வாழைப்பழம் 3 சீப்பு விட்டுட்டு 3 சீப்பு அறுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம வேணுன்னா மறுபடியும் இது தீர்ந்ததுக்கப்புறம் 3 சீப்பு அறுத்துக்கலாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், இதுதான் ரஸ்தாளி பழங்க. சூப்பராக இருக்குதுங்க, பழம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. தேன் வாழைப்பூ 2 இருந்ததுங்க, அதையும் ஒடிச்சாச்சுங்க. இருந்த மாங்காயெல்லாம் பொறிச்சாச்சுங்க. இதே பாருங்கள், ஒன்று மயில் கொத்தி இருக்க மாட்டிருக்குதுங்க, கிளியோ மயிலோ கொத்தி சாப்பிட்ருக்குதுங்க. நிறையெல்லாம் கொத்தி கொத்தி கொட்டைதாங்க கீழே கிடக்குது மரத்தடியில். இந்த வருஷம் அறுவடை அவ்வளோதாங்க, மாங்காய் சீசன் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த வருஷம்தாங்க நீ காய் பிடிக்கும். நீ அவ்வளோதாங்க, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உமாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.